பொய் சொல்லாதண்ணா. யாரு கோமதி? கோமதி ஹவுஸ் கீப்பிங் செய்யறமா அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நானும் பேசுவாங்க, ஆபீஸ்ல எல்லாருமே பேசுவாங்க. இவர் வந்து அந்த பொண்ணுக்கு மாட்டுல வாங்கி கொடுத்துக்கிறாரு, 2 மோதிரம் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அபண்டமான பொய். இல்ல இல்ல இல்ல, அது மார்வாடி கடையில இருக்குது. நான் மார்வாடி கடைக்கு நகை வைக்க போனேன். அப்போ அந்த சேட்டு சொன்னார், அக்கா குப்பன் சார் மோந்திரம் 2 மோந்திரம் ஒரு மாட்டுல வச்சுக்கிறாரு. ஏன்டா அவர் ஏன்டா எத்தனை வந்து வைக்க போறாரு, என்கிட்ட மாட்டுல எல்லாம் கிடையாதுடா அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி வச்சுக்கிறாருன்னா. சரி நான் எனக்கு வந்து ஒரு அவசரத்துல அவங்களை கேட்டேன், எனக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு நான் கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. இதுதான் உண்மை. மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுமா. எனக்கு வந்து நகையை கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? இது வந்து நிறைய பாக்குறோம்ல, அவசரத்துக்கு காசு கேட்டேன் நகை கொடுத்தாங்க. ஆனா இன்னுமா அந்த மார்வாடி கடையில அந்த நகை இருக்கு. நான் வாங்கல, நகையை அழிச்சு கொடுக்க மாட்டேன். நான் வாங்கல. எனக்கு நான் ஏன்னா நம்ம வாங்கிட்டு அந்த நகை நம்மளுதுன்னு தெரிஞ்சிடும்ல, அதனால நான் வாங்கல. கடக்கிட்ட அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அது எவிடன்ஸ். உங்களுக்கு ஏன் அவங்கள பிடிக்கல? நான் பிடிக்கிறது இல்லம்மா. நீங்க அவங்க ஊர்லயே வந்து கேட்டு பாருங்க. நீங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்களோ அவங்க திடீர்னு காணப்படும். போன டிசம்பர் மாசம் போனாங்கம்மா, அதுக்கப்புறம் வரவே இல்லை.